உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளி நம்ம பார்க்க இருக்கிறது குரு வக்ர பெயர்ச்சி. வருகின்ற இந்த அக்டோபர் 9ஆம் தேதி குரு தான் இருக்கும் ரிஷப வீட்டில் வக்கரம் அடைகிறார். அவர் பிப்ரவரி 3-4ஆம் தேதி வரை வக்கரகதியில் இருக்கிறார். ஒரு 4 மாதம் 3.5 மாதம் ரேஞ்சு வக்கரகதியில் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பதிவு முழுமையாக மீன ராசி நண்பர்களுக்கான பதிவு. அந்த குருவானவர் 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய மீன ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாரு. 3ஆம் இடம் என்பது ஒரு குட்டி மறைவு ஸ்தானமாக கருதப்படுகிறது. அட் த சேம் டைம் 3ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருப்பது பெரிய பலன் தராத விஷயமாக தான் கருதப்படுகிறது. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அப்போ 3ஆம் இடத்துல சுபர்கள் இருந்தால் அது பெரிய நன்மை இல்லை அப்படிங்கிற. அப்போ குரு சுபராக கருதப்படுகிற பெரிய நன்மை இல்லை. தீய வழிகளில் இதுவரை உங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருந்த குரு, அதாவது தீய வழியில் வழி நடத்தலைனாலும் உங்களுக்கான நல்வழிகளை கொடுப்பதற்கு அவர் சற்று சுணக்கமாக இருந்த காலகட்டம் இது. அந்த ஸ்தானத்தில் இருந்து இப்போ வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிற. அப்போ வக்கரம் அடைகிறாருன்னா ரிவர்ஸ் ஆகிறார். அப்போ ரிவர்ஸ் ஆகிறாரு அப்படின்னா அப்போ அவர் ஸ்ட்ரைட்டான வேலை என்ன? இப்போ இந்த 3rd பிளேஸில் இருந்த குருவனுடைய ஸ்ட்ரைட்டான வேலை என்ன அப்படின்னா, ஒரு மறைந்து இருக்கிறார். அவர் பார்க்குற இடங்களை கொஞ்சம் வலுப்படுத்தினாலும் அவர் ஸ்தான பலம் பெற்ற குரு பகவான் அங்கே சற்று மறைந்த நிலையில் இருந்திருக்கிறார். அப்போ அந்த மறைந்த நிலையில் இருந்த குரு என்ன மாதிரி பலன் தந்திருப்பார் இது வரைக்கும் அப்படின்னா, உங்களுடைய செயல்களில் நல்ல செயல்களை ஊக்குவிக்காமல் ஏனோ தானோ உங்களை விட்டு விட்டார். கைவிட்ட கணக்காக தான் குரு இருந்திருக்கிறார். இந்த 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்களை கைவிட்ட நிலை. அப்படி அந்த கைவிட்ட நிலையில் இப்பொழுது அது வக்கரம் பெறுகிறார். அப்போ வக்கரம் பெறையில் என்ன அப்படின்னா, உங்களை இதுவரை கைவிட்டவர் இப்போ திருப்பி உங்களை நல்வழிப்படுத்த போகிறார் என்பது ஒரு சூட்சமமான அர்த்தம். அப்போ இது வரைக்கும் எப்படி சார், நான் கெட்ட வழிகளில் செலவு பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு அதிக பண விரயங்கள் ஆகிட்டு இருந்தது, அது என்னுடைய முடிவுனாலேயே எனக்கு கெட்ட விரயங்கள் இருந்தது, கெட்ட செலவுகள் இருந்தது அப்படின்னு இருக்கிறவங்க, இது வரைக்கும் நல்ல விஷயங்களை எண்ணி எதிர்பார்த்து கொண்டு இருந்த நபர்கள், அது அடையாமல் இருந்த நபர்களுக்கெல்லாம் இந்த வருகின்ற அக்டோபர் மாதம், இப்போ நடந்து கொண்டு இருக்கிற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அவர் வக்கரகதி அடையும் நிலையில் அந்த 3 மாதங்களுக்கு உங்களுக்கு எதுலையெல்லாம் தடங்கள் இருந்ததோ அந்த தடங்களில் இருக்கிற சின்ன அந்த அடைப்பை மட்டும் எடுத்துடுறார். உங்களுக்கு பெரிய அவர் ப்ளஸ் பண்ணி கொடுக்கலினாலும் அங்கே இருந்த தடங்கல்களை சற்று நீக்கி கொடுக்குறாரு. ஏன்னா 3ஆம் இடத்துல ஒரு சற்று மறைவு ஸ்தானம், அங்கே இருக்கிற சுபர் 3ஆம் இடத்துல இருக்கிற எந்த சுபருமே நல்ல ஒரு நிலையை கொடுப்பாருங்கிறதுல யாரும் சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கிற அவர் அந்த ஒரு டல்லாக இருந்த ஒரு குரு இப்போ வக்கரம் அடைகிறதுனால அந்த டல்னஸை போக்கி இப்போ அவர் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குறாருங்கிறது தான் அர்த்தம். இதன் ரீதியாக இப்போ நம்ம மீன ராசிக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் 7ரை சனியினுடைய பிடியில் இருக்கும் காலகட்டத்தில் இந்த இப்போது சனியும் வக்கரமாக இருக்கிறார், இப்பொழுது குருவும் வக்கரமாகிறார். அப்படிங்கிறது இதில் இருக்கிற கஷ்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இந்த 3 மாதங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்களை சற்று ஒரு பேரிகேடை வச்சு அந்த கஷ்டங்களை தடுக்கிறார். அப்போ உங்களுக்கு என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக நல்ல மீனராசி ஜாதகங்கள் பவராக இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் இப்போவே உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இப்போவே சில பல மாற்றங்களுக்கான, இன்னும் அந்த 9ஆம் தேதி நம்ம எட்டலினாலும் இந்த காலகட்டத்திலேயே சில பல மாற்றங்களுக்கான யுக்திகளை நீங்கள் எடுத்திருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு மாற்றம் பெறுவதற்கான வழிகள் இப்போவே உருவாகியிருக்கும். இது வரைக்கும் உருவாகலினாலும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நண்பர்கள் அனைவருமே மீனராசி நண்பர்கள் இன்றைய தினத்திலிருந்து, இந்த காணொலியை பார்க்கக்கூடிய இந்த தேதியிலிருந்து நீங்கள் உங்களை நல்வழிப்படுத்தி கொள்வதற்கு, நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அனுகூலமான காலம் இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் இதை பயன்படுத்தி கொண்டு நல்ல வழியில் செல்ல வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு மீனராசி நண்பர், அவர் தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பல முயற்சிகள், அன்றாட முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய அவருக்கு அவருடைய ஜாதக அடிப்படையில், லக்ன அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவருக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். தைரியமான நண்பர், எதற்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் ஒரு 10 பேர் ஒரு தயங்குற இடத்துல இவர் நான் போய் அதை பண்ணுறேன்னு தைரியமாக முன்னாடி போகக்கூடிய நபர். அப்பேற்பட்ட ஒரு நபர் அனைத்திலும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்.
அவருடைய பல முயற்சிகளில் தோல்வியாக இருந்தாலும் ஏதோ 1-2 முயற்சிகளில் அவருக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர். இப்போ அவர் வந்து இந்த இப்போ அவருக்கு வந்து இந்த குரு வந்து 3ஆம் இடத்துல குரு பயிற்சியில் இப்போ மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகையில் அந்த மீனராசி நண்பருக்கு 3ஆம் இடத்துக்கு சென்ற குருவினால் பெரிய அனுகூலம் கிடைக்கவில்லை. குரு யார்? ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடியவர், ஆன்மீகத்தை நோக்கி செல்லக்கூடியவர். அதாவது நீங்கள் ஒரு நல்ல பிளேஸில் ஒரு நல்ல ஒரு மரியாதையாக இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு குரு ஒரு நல்ல ஒரு காரணகர்த்தாவாக இருப்பார். இதுவே ஒரு லக்ஸுரியான இடத்துல பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, பாரு, பப்ஸு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் பெரிய நேம் வாங்கினவனா இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு சுக்கிரன் வந்து அதிக பலமாக இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் தான் அந்த காரணத்தை கொடுக்குறாரு. அப்போ ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய குரு ஒரு ஆன்மீகத்தை நோக்கியோ நல்ல ஒரு தர்மங்களை நோக்கியோ செல்ல வைக்கக்கூடிய குரு பகவான் மறைந்திருந்த காலம் இப்பொழுது சற்று மாறி இந்த ஒரு 3 மாதத்துக்கு அவர் ரிவர்ஸ் ஆகிறாரு. அப்போ அவர் ரிவர்ஸ் ஆகையில் உங்களை நல்வழிக்கு கொண்டு போகக்கூடிய காரண காரியங்களை அந்த குரு பகவானை உருவாக்குகிறார் என்பதில் நீங்கள் நாம் ஒரு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சில பல நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இப்போது இந்த ஒரு இன்டர்சேஞ்ச் ஆகிற டயத்தில் அவர் வேற ஒரு விஷயங்களில் தன்னுடைய நேரங்களை அந்த உதாரண ஜாதகமாக நம்ம பேசிகிட்டு இருந்த அந்த நபர் வந்து வேறு சில விஷயங்களில் தன்னுடைய செயல்பாடுகளை முதலீடு செய்து கொண்டு இருந்த நபர் இப்போது இந்த ஒரு பயிற்சி ஆகும் முன்னரே அவரே நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னது, சார் இந்த மாதிரி எனக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, இதுலேருந்து எனக்கு ஒரு அறிவு கிடச்சிருக்கு, ஒரு ஞானம் கிடச்சிருக்கு, அந்த வழியில் போனால் எனக்கு வெற்றி இல்லை, எனக்கு இப்போ ஒரு புதுசான ஒரு வழி கிடச்சிருக்கு, நான் அதில் வந்து இப்போ நான் இன்வெஸ்டிங் உள்ள போகிறேன், அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அதன் ரீதியாக நான் இப்போ ஜெயிச்சிருவேங்கிற எனக்கு நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ அப்படிங்கிற ஆல்ரெடி அவரே ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய தைரியமான நபராக இருக்கிற அந்த நபருக்கு இப்பொழுது அவருடைய ராசி அடிப்படையில் இப்போ அந்த குரு வந்து இப்போ வக்கரமும் அடையக்கூடிய நேரத்தில் இப்போ அவர் இது வரைக்கும் எடுத்துக்கொண்டு இருந்த முயற்சிகள், தோல்வியடைந்த முயற்சிகள் எல்லாம் இப்போ அவரை நல்ல முயற்சி எடுப்பதற்கான வழியில் அவரை திசை திருப்பி அந்த நல்ல முயற்சிகளை வெற்றி காண வைப்பதற்கான நேரமும் அவருக்கு உருவாகிவிட்டது. ஸோ அப்படின்னு அடிப்படையில் வரையில் இந்த மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 மாதம் அமோகமாக ஜோராக இருக்க போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து பொதுவான பலன். இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்கள் அதுபோக உங்களுடைய சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அதன் ரீதியாக அதன் மேலே தசாபுத்திகள், தசைகள், புத்திகள் அவைகளையெல்லாம் நம்ம கணக்கிட்டு தான் முழுமையான பலனை நம்ம எடுக்க முடியும். இப்போ நம்ம சொல்கிறது பொதுவான பலன். ஸோ அப்படி இந்த பொது பலனிலேயே இது வந்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைத்து மீனராசி நண்பர்களுக்கும் இது 25% பொருந்தி வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு ஒரு 100% தடை இருக்கிறவங்க ஒரு 25% உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் தடையாகிறது ஒரு 25% ரிலீஃப் கிடைச்சாலே அதன் மூலியமாக நீங்கள் வேறு சில பாதைகளில் யுக்திகளிலே போய் உங்களுடைய வெற்றியை அடையலாம் என்பது ஒரு பொதுவான கருத்து. அப்போ உங்களுக்கு ஒரு 25% ரிலீஃப் கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில பேர் இப்போவே உணர்ந்திருப்பீங்க. ஞானிகளாக திகழப்படும் மீனராசிகள், அடுத்தவர்களை வழிநடத்தக்கூடிய பக்குவம் கொண்ட மீனராசி நண்பர்கள் இப்போ தாங்களே எப்படி வழிநடத்தி கொள்வது என்ற ஒரு அறிவினை, ஞானத்தினை இந்த குரு வழங்க இருக்கிறார். கூடவே இருக்கிற 7.5 சனி, அந்த சனி பகவானும் உங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டி இந்த குருவின் நல்ல நிலையை ஏற்பதற்கான ஒரு தன்மையை உங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நாள் வரை தடைகளை வருமானத்திலே, தொழிலிலே, படிப்பிலே, திருமணத்திலே தடைகளை கண்டு கொண்டிருந்த மீனராசி நண்பர்களுக்கு இப்பொழுது நடக்க இருக்கின்ற இந்த குரு வக்கர பயிற்சியானது உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய ரிலீஃப் கொடுக்க போகிறது. ஏற்பட்டு கொண்டிருந்த தடைகளில் பாதி தடையை அவர் நிறுத்தி வைக்கிறார். அதன் மூலியமாக உங்களுக்கு சில பல நல்ல காரியங்கள் நடக்க காத்திருக்கிறது என்பதை இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மீனராசி நண்பர்களும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த ஒரு 3 மாதத்துக்கு தைரியமாக நீங்கள் உங்களுடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம். மேற்கொண்டு இது வந்து ஒரு பொதுவான பலன் என்பதால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை அலசி ஆராய்ந்தால் மட்டுமே உங்களுக்கான துல்லியமான பலனை எடுக்க முடியும் என்பதையும் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொண்டு சொந்த ஜாதகத்தில் சந்தேகம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆன்லைன் கன்சல்ட்டிங்லேயே பார்த்துக்கலாம். நம்மகிட்ட ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா ஆன்லைனில் நம்ம கன்சல்ட்டிங் பார்த்துக்கலாம். ஸோ இந்த காணொலியை உங்களுடைய வீட்டில் இருக்கும் உறவினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும், மீனராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க அவர்களுக்கு இதை ஃபார்வர்டு பண்ணுங்கள். இதன் மூலிமா அவர்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கும், ஒரு உத்வேகம் பிறக்கும், விவேகம் பிறக்கும்.
அதன் மூலியமாக அவர்கள் வாழ்விலே வெற்றி அடையலாம். மேற்கொண்டு சந்தேகம் இருப்பின் ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.